சக்தி பொன்னி வந்து பார்ட்டிக்கு வராங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. சக்தி வந்து சூப்பரா வந்து கியூட்டா பொன்னி வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. பார்த்தா பொன்னி வந்து மாடர்ன் ட்ரெஸ்ல அவ்ளோ அழகா இருக்காங்க. அத பார்த்துட்டு பொன்னியத்த நீங்க எவ்ளோ சூப்பரா இருக்கீங்க தெரியுமா? செம்ம கியூட்டா இருக்கீங்க. செம்மையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறா சிவானி. தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. உடனே வந்து பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து அதிர்ச்சியா பார்க்குறாங்க பொன்னிய. பொன்னி அவ்ளோ அழகா வந்து ட்ரெஸ் பண்ணிக்கின்னு செம்மையா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணின்னு அவ்ளோ அழகா வந்து ஸ்டைலா வந்து சக்தியோட கை கோத்துன்னு வந்து இறங்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தாங்கவே முடியல வந்து உஷாக்கும் வந்து அவங்க கேங்குக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க. இவன் எப்படி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்தால் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சக்தி வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. உங்கள் ஒய்ஃப் ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. சரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே கப்புள்ஸ் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவன் எங்கள் ட்ரெஸ் பார்த்துட்டு வந்தால் போதுமா, இவ வந்து டான்ஸ்லாம் எப்படி ஆட தெரியும் அவளுக்கு, அவளே ஒரு பட்டிக்காடு அப்படின்ற மாதிரி உஷா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து வாராவி பாட்டுக்கு செம்மையாக டான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்துட்டு அப்படியே அசந்து போகிறாங்க. எப்படி இப்படிலாம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உஷாவும் அவங்க கேங்கும் வந்து அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே வந்து செம்மையாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே சூப்பராக டான்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்ட தெரிவிக்கிறாங்க. உடனே வந்து உஷாவுக்கு தாங்கவே முடியல, போய்ட்டு பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு தான் வந்து புடவை இல்லை எப்படி நீ வந்து போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு, உன் புடவை தான் காணா போச்சு அப்படின்னோடனே, ஆமாம் என்னோடய புடவை காணா போச்சு, புடவைங்கெல்லாம் காணா போனதும் நல்லது தான், அதனால தான் சக்தி எனக்கு புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தாரு உடனே சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி சக்தி வந்து கால் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து பொன்னி வந்து என்ன சக்தி அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் பொன்னி நீ வீட்டில் இருக்க போகலையா அப்படின்னோடனே, இல்லை சக்தி நான் போக முடியல, என் சாரீஸ்லாம் காணா போச்சு அப்படின்னோடனே, என்னது சாரீஸ் காணா போச்சா, சரி கவலைப்படாத நான் வரேன்னு சொல்லிட்டு சக்தி என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறாரு ஷாப்புக்கு. இங்கே பாரு இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கணும், வேணா சக்தி பரவாயில்ல நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து செமையாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வராரு ஃபங்க்ஷனுக்கு. அதே மாதிரி வந்து டான்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராரு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கே ஒன்றும் புரியல, புடவை கண்டி காணா போகாமல் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புடவை காணா போனது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போகிறாங்க. என்ன பண்ணுறது யோசிக்கிறாங்க. உடனே வெளில வந்து உஷாவை திட்டுறாங்க. அப்போ வந்து எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இதுக்கப்புறம் வந்து சக்தி வந்து உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான், இதுக்கப்புறம் பொன்னி கூட வாழ ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளா கிட்ட சொல்கிறாங்க உஷா. உடனே உஷாவை பார்த்துட்டு வெள்ளா பயங்கரமாக முறைக்கிறாங்க, இது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்றாங்க.